ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுடைய டாப் ஹீரோ டாப் வீடியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இரும்பு கை மாயாவி தான். ஸோ அந்த உறைபனி மர்மம் அப்படிங்கிற ஒரு கதையை போட்டிருப்போம். 10,000 பார்வையாளர்கள் கடந்து இன்னும் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தான் பெரிய நன்றியை சொல்லணும். ரொம்பவே தேங்க்ஸ் உங்களுடைய அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இரும்பு கை மாயாவுடைய இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். தரமாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அபாயச்சங்கு அலற காவல்துறையைச் சேர்ந்த கார் நியூயார்க் நகர தெருவில் அசுர வேகத்தில் ஓடி வருகிறது. போலீஸ் வாகனங்களுக்கு எச்சரிக்கை. கண்காட்சி மண்டபம் அருகே கொள்ளை, அங்கே விரைந்து செல்லுங்கள். இன்னும் வேகமாக போ. விலை மதிப்பற்ற நகைகளை அபகரிப்பதே அந்த கொள்ளையர்களின் நோக்கமாக இருக்கும். விரைந்து வந்த போலீஸ் கார் கண்காட்சி மண்டபம் அருகே கிரீச்சிட்டு நின்றது. சீக்கிரம் ஓடி வாருங்கள், அவர்கள் இன்னும் உள்ளேதான் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் பயங்கரமாக விசித்திரமாக இருக்கிறது. சரிப்பா, வழியை விடு, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். உதவியாளரின் பீதியை அதிகாரிகள் கவனிக்கவில்லை. அதோ அங்கிருவர் நகைகளையும் வைத்திருக்கிறார்கள். அசையாதே, அப்படியே நில்லுங்கள். ஆனால் அந்த இரு கரிய உருவங்களும் சிறிதும் பொருட்படுத்தாமல் திரும்பி முன்னேறி செல்கின்றன. தப்பித்து போக முயல்கிறார்கள். ஜாக்கிரதை, சுடுங்கள். போலீஸ் துப்பாக்கிகள் முழங்குகின்றன. குண்டுகள் அவர்களை துளைக்கவில்லையே, மேலே பட்டதும் சிதறுகின்றனவே. ஹேய், அங்கே பார். ஐயோ! போலீஸ்காரனின் கையில் இருந்த துப்பாக்கியை கரிய உருவம் வெடுக்கென்று பறிக்கிறது. அம்மாடி, இப்படியும் நடக்குமா? நம்ப முடியவில்லை. போலீசார் பீதியில் சித்தம் கலங்கி நிற்க கரிய உருவங்கள் மேலும் முன்னேறுகின்றன. ஓ, என்ன ஆச்சரியம்! குண்டு துளைக்காத உடை உடுத்தியிருக்கிறார்கள் போலும். என் துப்பாக்கி அப்பளம் போல ஒரே கையில் நொறுக்கிவிட்டானே. அதோ அவர்கள் தப்பிச் செல்லுகிறார்கள். கொள்ளையர்கள் மாயமாக மறைந்து விடுகிறார்கள். அடுத்த நாள் காலை ரெட்லாண்ட் பேங்கின் லண்டன் கிளை அலுவலகத்தில் இவை விலை மதிப்பற்ற அரிய பல பொருட்கள் இங்கு பத்திரமாக இருக்குமா? 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளவை. பிரபு, நான் உறுதியாக கூறுகிறேன், இந்த இரும்பு கவச அறையின் கதவுகளை மூடிவிட்டால் உலகின் எந்த கொள்ளைக்காரர்களாலும் திறக்க முடியாது. மேனேஜர் பேசி முடிக்கவில்லை. அவன் காவலாளியை தாக்கிறானே, இதென்ன கொள்ளையா? சீக்கிரம் இரும்பு கவச அறையை உடனே மூடிவிடு. பேங்க் அதிகாரிகள் விரைந்து செயலாற்றுகின்றனர். எனக்கு தெரியும் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று. இரும்பு பெட்டியை திறக்க முடியாது, குண்டும் துளைக்காது. அதோ இரும்பு கவச அறையின் கதவை நோக்கி கையை நீட்டுகிறானே. அடுத்த வினாடியில் இதென்ன அக்கிரமம்! ஐயோ! குறிப்பிட்டபடி திருவினால் திறக்கக்கூடிய விசேஷ சாதனம் உருகிவிட்டது. அதென்ன மின்னலா? விரல் நுனியிலிருந்து பிரகாசமாக ஒளி வீசியதே. ஐயோ, கொள்ளை! என் கலை பொக்கிஷங்கள் கொள்ளை! மீண்டும் பயங்கர கொள்ளையர்களை போலீசார் துரத்துகிறார்கள். அதோ அவர்கள் போகிறார்கள். நேராக அந்தோணி தெரு வழியாக செல்கிறார்கள். அந்த வழியாகத்தான் போலீஸ் வருகிறது. நேராக மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இந்த பக்கம் வரவே இல்லையே. சத்தியம் செய்ய தயார். இந்த கட்டிடங்களில் ஏதேனும் ஒன்றில் அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பகுதி முழுவதையும் வலைவீசி அந்த மர்ம மனிதர்களை பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டிடமும் நன்கு சோதனையிடப்பட்டது. சார், அவர்களை காணவில்லையே. அந்த கிழவரை கூட கேட்டோம். ஆட்கள் யாருமே இங்கு வரவில்லை என்கின்றனர். என்னப்பா இது? நம்ப முடியவில்லையே. காற்றில் கரைந்து மறைந்து விட்டார்களா? உயர் போலீஸ் அதிகாரிகளின் அவசர மாநாடு நடக்கிறது. 24 மணி நேரத்திற்குள் 2 துணிகர கொள்ளைகள் ஒரே மாதிரி நடந்திருக்கின்றன. ஆனால் 1000 மைல்கள் இடைவெளி. இது எப்படி சாத்தியமாகும்? சர்வதேச பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றே நாம் கருத வேண்டும். நிழற்படையை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் யோசனை கூறியிருக்கிறார். 2 நாட்களுக்கு பின்னர் கடிகார ரிப்பேர் கடையில் ஒரு வாடிக்கையாளர் நுழைகிறார். கடை காலியாகத்தான் இருக்கிறது. ஆனால் வழி சீராக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். பளபளக்கும் இரும்பு கை ஒரு பழைய கடிகாரத்தில் ஒரு பொத்தானை அமுக்குகிறது. மாயாவி, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஒர்க் ஷாப் வழியாக வா. சிறிது நேரத்தில் உலகிலேயே சிறந்த துப்பறியும் வீரனான மாயாவி தனது சகாவை சந்திக்கிறார். நமக்கு முக்கியமான வேலை காத்திருக்கிறது. செய்தித்தாள்களில் படித்திருப்பாயே. மாயமாய் மறையும் மர்ம மனிதர்களைத்தானே சொல்கிறீர்கள்? ஆமாம், விலை மதிப்பற்ற அரிய பழங்கால பொக்கிஷங்கள் அவை. கள்ளச்சந்தையில் அவைகளுக்கு கிராக்கி உண்டே. அவர்கள் மீண்டும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இம்முறை ஆம்ஸ்டர்டாம் நகரில். யாரோ ஒரு வெறியரின் செயல் என்று ஒதுக்கி தள்ள முடியாது. கடத்தல், கொலை, கலக கூட்டமைப்பு. நமது பழைய நண்பர் கலாச்சி அவர்களின் கைவரிசையாகத்தான் இருக்குமோ என்று தோன்றுகிறது. இதற்கு முன் இது போன்ற பயங்கர கொள்ளைகளை காகோவினர் செய்ததில்லை. விரல் நுனையில் எதனையும் அளிக்கும் நாசகார சக்தி, வெறும் கையினால் உலோகத்தை நொறுக்கக்கூடிய வலிமை. இப்படியும் மனிதர்கள் உண்டா? இது சாத்தியமா? அதனை கண்டுபிடிப்பதுதான் உன் வேலை மாயாவி. கலை பொக்கிஷங்கள் விற்கப்படுவதற்கு முன்பு அவற்றை நீ மீட்க வேண்டும். கற்பனையை மிஞ்சிய பயங்கர பீதியை பரவிட பயன்படுத்தப்படும் பணம் எங்கிருந்து வருகிறது என்பதனையும் கண்டுபிடித்தாக வேண்டும். அப்படியானால் இரும்பு கரத்தை பயன்படுத்த வேண்டியதுதான்.
மாயாவி தன் இரும்பு கரத்தின் இரு விரல் நுனிகளை மின்சார இணைப்பில் செலுத்துகிறார். மின்சாரம் பாய்ந்ததும் மாயாவியின் உடல் முழுவதும் கண்ணுக்கு தெரியாமல் மாயமாய் மறைந்து விடுகிறது. நான் தயார். பின்புறமாக வா, கார் தயாராக இருக்கிறது. நாம் எங்கு செல்கிறோம்? ஜான்சன் பிரபு விலைமதிப்பற்ற அபூர்வ தபால் தலைகளை ஏலம் போட ஏற்பாடு செய்துள்ளார். அவை லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளவை. இதுவரை நடந்துள்ள கொள்ளைகளை கவனிக்கும் போது அதே கொள்ளையர்கள் அடுத்து தபால் தலைகளை அபகரிக்கலாம். அப்படியானால் ஏலம் கேட்பவர்களிடையே நானும் இருக்க வேண்டும் இல்லையா? சூரியன் மறைந்து இருள் பரவும் வேளையில் அதோ அதுதான் ஏலம் நடக்கும் அறை. இந்த தபால் தலைகளை ஏலத்தில் எடுக்க ஐரோப்பாவிலிருந்து பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் அநேகமாக காக்கோகாவிலிருந்து வந்திருக்கலாம். ஒருவேளை ஒருவருக்கு மேற்பட்டும் இருக்கலாம். தங்கள் ரகசியத்தை பாதுகாக்க கொலைக்கும் அஞ்சாத பாதகர்கள் அவர்கள். ஜாக்கிரதை. எச்சரிக்கைக்கு நன்றி. உங்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ள முயலுகிறேன். நான் எப்படி உள்ளே நுழைவது? ஒவ்வொரு ஜன்னலையும் வாசலையும் காவலாளிகள் காவல் காத்து நிற்பார்களே. கணவான்களை தயவு செய்து ஒதுங்கி வழிவிடுங்கள். அதோ பால் பிரபு வருகிறார். அபூர்வ தபால் தலைகளை வாங்குவதற்காகவே இவர் பாரிஸ் நகரிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்களே. உலகில் உள்ள அபூர்வ தபால் தலைகள் அனைத்தும் தனக்கு சொந்தமாகும் வரை இவர் ஓயமாட்டார் போல் இருக்கிறது. இதனால் தான் இவரை கலெக்டர் என அழைக்கிறார்கள். இதுதான் அபூர்வ தபால் தலைகளா? ஏலம் ஆரம்பிக்கும் வரை கூட என்னால் பொறுக்க முடியாது. மன்னிக்க வேண்டும், சற்று தாமதமாகும். இன்னும் ஒரு பெட்டகம் வந்து சேர வேண்டும். அதே சமயம் வெளியே அடையப்பா, என்னமாக கணக்கிறது? உள்ளே என்ன இருக்கிறது? திறந்து பாரேன். நல்ல சந்தர்ப்பம். கனமான பெட்டகத்தை சிலர் சிரமப்பட்டு தூக்கிச் செல்ல சப்தமின்றி அதன் அடியில் மாயாவி நழுவிச் செல்கிறார். நல்ல வேளை, பெட்டகத்திற்குள் கீழே யாரும் பார்க்க மாட்டார்கள். இப்படியே தவழ்ந்து சென்று விடுகிறேன். சவப்பெட்டி போன்ற பெட்டகம் ஏலம் விடப்படும் அறைக்கு தூக்கிச் செல்லப்படுகிறது. அப்பாடி, ஒரு வழியாக வந்தாகிவிட்டது. அடுத்து என்ன செய்வது? அந்த பீரோவுக்கு பின்னால் ஒளிந்திருந்து யோசிப்போம். மூடப்பட்ட கீப்திய சவப்பெட்டியா? பலே பேஷ். இதை ஏலத்திற்கு யார் அனுப்பியிருக்கிறார்கள்? அனுப்பியவர் தமது பெயரை வெளியிட விரும்பவில்லை. ஏஜென்சி மூலமாக இதனை ஏலம் போட எங்களுக்கு உத்தரவு. ஏலத்தை ஆரம்பிக்கலாமே. தபால் தலைகள் ஏலம் வரும்போது பால் பிரபுவை கவனமாக பார். தங்க மூலம் பூசிய பிரம்பை தட்டித்தான் அவர் ஏலம் கேட்பார். கைத்தடித்தானே, ஆகட்டும். பல இரும்பு சாமான்களிடையே என் இரும்பு கை கிடப்பது வித்தியாசமாக தெரியவில்லை. இன்னும் காத்திருக்க வேண்டியதுதான். கடைசியாக அபூர்வ தபால் தலைகள் ஏலத்திற்கு வருகின்றன. வெனுஜுலா கழுகு தபால் தலைகள், கேளுங்கள். பால் பிரபு தமது கைத்தடியின் தலையை உள்ளங்கையில் தடவுகிறார். திருவாளர் பால் பிரபு ஏலத்தை ஆரம்பிக்கிறார். 50,000 பவுண்ட். அடுத்த வினாடி எகிப்திய சவப்பெட்டி சிதறிய சப்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. ஓ, அதோ பார். மூக்கு முழியற்ற மேலங்கி அணிந்த கரிய உருவம் சவப்பட்டகத்திலிருந்து வெளியே வந்தது. இதென்ன பயங்கர உருவம்? என்ன நடக்கிறது? தூக்கி வாரி போட்ட நிலையில் பாதுகாவலர்கள் தங்கள் துப்பாக்கிகளை உருவுகிறார்கள். விடாதே, அவனை பிடி. அதுதான், பெட்டகம் கனமாக இருந்ததோ, தபால் தலைகள் அபகரிக்க வந்திருக்கிறான். ஆனால் கரிய உருவமோ அசராமல் முன்னேறி வந்தது. ஐயோ! துப்பாக்கி பிடித்த கரங்கள் தொய்ந்து விட்டன. கரிய உருவத்தின் விரல் நுனியிலிருந்து கிளம்பிய மின்வொலி அனைவரையும் செயலிழக்கச் செய்து விட்டது. வழிவிடுங்கள், நான் ஓடிவிடுகிறேன். ஓடு ஓடு! கரிய உருவத்தின் கொடூரமான தாக்குதலை கண்டு மாயாவி கூட அசந்து போனார். வெளியில் இருக்கும் காவலாளிகள் பீதியடைந்து ஓடுகிற கூட்டத்தினை தாண்டி வர முடியாது. இந்த உருவத்தை நான் ஒருவன் தான் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இவனை உயிருடன் பிடிக்க வேண்டும். நாடி நரம்புகளை செயலற்றதாக்கும் நச்சு வாயுவை பீச்சுகிறான். அட கடவுளே, நச்சுவாயு அவனை ஒன்றும் செய்யவில்லையே. என் இரும்பு கரத்தை பார்த்து விட்டான். மறுபடியும் என்னை தாக்க வருகிறான். கைவிரல் துப்பாக்கியால் சுடுவதை தவிர வேறு வழி இல்லை. அவனது தோளில் கூண்டு பாய்ந்திருக்கும். ஓ, அட பாவமே, அவனுக்கு என்ன நேர்ந்து விட்டது? கதவை மோதி உடைத்து விட்டு போகிறானே. அவனுக்கு சித்தம் கலங்கி இருக்க வேண்டும். என்னமாக ஓலமிடுகிறான்? இவ்வளவு அசுர சக்தி ஒரு மனிதனுக்கு இருக்க முடியுமா? இதன் மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவன் தன்னையே அழித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமே. பார்வை இல்லாதது போல தட்டு தடுமாறி கரிய உருவம் செல்கிறது. அங்கே அதல பாதாளம். டேய், அந்த வேலையை தாண்டாதே. என்ன ஆச்சரியம்! ஏதோ பழைய இரும்பு சாமான்களை கொட்டியது போலல்லவா சத்தம் கேட்டது? சுற்றிலும் செங்கலும் குப்பையுமாக கிடக்கிறதே. இறங்கி வந்து பார்த்த மாயாவியால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. இதென்ன, வெறும் துணியும் உலோகமும்? ஆண்டவா, இது மனிதனே அல்ல, இயந்திர மனிதனை அல்லவா நான் இதுவரை பின்பற்றி வந்திருக்கிறேன். ஓஹோ, இயந்திர மனிதன் ஓலமிட்டு சென்றதில் வியப்பில்லை. என் துப்பாக்கி குண்டு அதன் மெக்கானிசத்தை சிதைத்து விட்டது.
இயந்திர மனிதன் எங்கிருந்து வந்தான்? ஏவி விட்டது யார்? திடீரென்று குதிரையின் குளம்பலை மாயாவியின் சிந்தனையை கலைத்தது. குதிரையும் வண்டியும், வண்டியில் இருவர் இந்த பக்கமாகத்தான் வருகிறார்கள். அதோ அங்கே கிடைக்கிறது எஜமான். நல்ல வேளை இயந்திர மனிதனின் மர்ம கருவின் உதவியினால் நாம் இங்கு வந்து சேர்ந்தோம். என்ன ஆச்சரியம்! குதிரை வண்டியிலிருந்து கீழே குதித்த புண்டோதர உருவத்தை நில ஒளியில் மாயாவி தெளிவாக பார்த்தார். யார் அது? பால் பிரபு அல்லவா? ஏய் வண்டிக்காரா, சீக்கிரம் சிதறி கிடக்கும் இந்த பாகங்களை பொறுக்கி வண்டியில் ஏற்று. கோகாகோ கூட்டமைப்பின் தலைவர் ஏதோ கலை காவலன் என்ற போர்வையில் திரிகிறார். அவர் கையில் இருக்கும் பிரம்பில் தான் இயந்திர மனிதர்களை இயக்குவிக்கும் டிரான்ஸ்மிட்டர் மறைந்திருக்கிறது போலும். இயந்திர மனிதர்களை பிரித்து வண்டியில் ஏற்றி மறைத்து விடுகிறார்கள். அதனால்தான் ஒவ்வொரு கொள்ளைக்கு பின்னரும் இந்த மர்ம மனிதர்கள் மாயமாக மறைந்து விடுகிறார்கள். சீக்கிரம் கிளம்பு, நான் காரில் வருகிறேன். நீ வண்டியோடு வீட்டின் பின்புறம் வந்து சேர். இயந்திர மனிதன் ஏன் செயலிழந்து போனான் என்பதை அங்கே ஆராய்வோம். நானும் உன்னுடன் வருகிறேன். உன்னுடன் வந்தால் களவாடப்பட்ட கலைப்பொக்கிஷங்கள் இருக்கும் இடத்தை அடையலாம். ஏலம் நடந்த கட்டிடத்திற்கு அருகே எல்லா வழிகளையும் அடைத்து போலீசார் கண்காணிக்கிறார்கள். அடடா, போலீசார் வண்டியை அனுமதித்திருக்கிறார்களே, அதனை சோதனை கூட செய்யவில்லையே. 20 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு கட்டிடத்தின் பின்புறம் வண்டி நின்றது. முற்றத்திற்குள் வண்டி போகிறது. இதுதான் கோகாகோ கூட்டமைப்பின் லண்டன் கிளை போலும். பழைய இரும்பு வியாபாரம் வெறும் தந்திரமே. மாயாவி நினைத்தது சரியே. உன்னை யாரும் பின்தொடர்ந்து வரவில்லையே. வேலை முடிந்து வீட்டிற்கு போகும் ஒரு கிழவனை யார் பின்தொடரப் போகிறார்? தபால் தலைகள் அபகரிக்கும் முயற்சியில் ஏற்பட்ட தோல்வி ஏதோ தற்செயலாக நடந்தது என்று நான் நினைக்கவில்லை. அவற்றை கீழிறக்கிய பின்னர் அபாய எச்சரிக்கை கருவிகள் அனைத்தையும் சீராக வைத்துவிடு. இதற்கிடையில் குறுகலான சந்து வழியாக மாயாவி முற்றத்திற்கு செல்கிறார். போலீஸ் அதிகாரிகளை அழைப்பதற்கு முன்னர் கலை பொக்கிஷங்கள் இங்கே இருப்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதிவீரனான மாயாவிக்கு பூட்டும் சங்கிலியும் தடையாக இருக்கவில்லை. காவலாளிகளை கூட காணும். தங்கள் மறைவிடத்திற்கு வேறு யாரும் வரமாட்டார்கள் என்ற அசாத்திய நம்பிக்கை போலும். மாயாவி வாசற் கதவை தள்ளி திறந்ததும் என்ன நடக்கிறது? கண்ணை பறிக்கும் ஒளி கதிருக்கு பின்னர் கதவின் கீழ்கள் மடியும் சத்தம். நேராக பொறியில் மாட்டிக்கொண்டேன். போட்டோ எலக்ட்ரிக்ஷல் ஒளிக்கதிரில் என் மாய உருவம் பட்டதும் பொறிக்கதவு தானாக திறந்து கொண்டது போலும். பொறிக்கதவு மூடிக்கொண்டது. மாயாவியின் உடல் முழுவதும் ஒருவித அதிர்ச்சி, நடுக்கம். ஆஹா, என் மாய உருவம் மறையத் தொடங்குகிறதே. அடடா, அலையா விருந்தினர் வந்திருக்கிறார். அவனை பிடியுங்கள். பால் பிரபு, அவனுடன் 2 இயந்திர மனிதர்கள். என் இரும்பு கரத்திலிருந்து மின்சாரத்தை செலுத்துகிறேன். அட பாவி, மின் அதிர்ச்சியில் இயந்திர மனிதர்கள் நிலைகுலைந்து சுழல. அவனை நிறுத்துங்கள். இனி மற்றொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. மின்சார சக்தி பெற வேறொரு இடம் தேட வேண்டும். மாயாவிக்கு மெதுவாக சுய உணர்வு திரும்பியதும், நான் எங்கு இருக்கிறேன்? என் இரும்பு கரம் எங்கே? அது என்னிடம் பத்திரமாக இருக்கிறது நண்பரே. அதிசயமான ஆயுதம்தான். என் இயந்திர மனிதர்களை திக்குமுக்காடச் செய்த இதனை உன்னிடமிருந்து அகற்றுவதுதான் நல்லது என்று நினைத்தேன். நீங்கள் யார்? இதெல்லாம் என்ன? ஆஹா, என் நண்பரே, உம்மிடமிருந்து சான்றிதழ்களை பார்த்து உமது பெயர் மாயாவி என்பதை தெரிந்து கொண்டோம். நிழற்படையின் ஒரு உறுப்பினர் என்பதால் தான் இவ்வளவு அக்கறையுடன் வந்திருக்கிறீர்கள். ஆனால் என் இயந்திர மனிதர்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை. காகோகா கூட்டமைப்பின் அறிவாரிகள் தான் இவர்களை சிருஷ்டிக்க முடியும். அவர்களின் ஒன்றுபட்ட சக்தி கதிர் சமட்டியும் தூள் தூளாக்கிவிடும். நீர் புத்திசாலிதான். ஆனால் தபால் தலைகளை அபகரிக்க அனுப்பிய இயந்திர மனிதன் என்ன ஆனான்? அபூர்வ தபால் தலைகள் கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அதைவிட பெரிய வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறோம். பால் பிரபுவின் கண்கள் ஒரு ஓவியத்தின் பக்கம் திரும்புகின்றன. மோனலிசா, லியோனார்டோவின் அற்புத படைப்பு. ஆனால் இது வெறும் போலி. உண்மை ஓவியம் பாரிஸ் கண்காட்சியில் தொங்குகிறது. ஆனால் நாளை இரவுக்குள் மோனலிசா ஓவியம் என் கைக்கு வந்து சேர்ந்துவிடும். நீ அந்த ஓவியத்தை திருடப் போகிறாயா? உனக்கு என்ன பைத்தியமா? நீ அதனை திருடினாலும் கூட உன்னிடமிருந்து அதை வாங்க யாருக்கும் துணிவு இருக்காதே. இல்லை, நீ சொல்வது தப்பு. இந்த உலகில் கலைக்காவலர்கள் எத்தனையோ பேர். அவர்களில் ஒருவர் மோனலிசா ஓவியம் அளிக்கப்படாமல் இருக்க நாங்கள் கேட்கும் தொகையை கொடுக்கும் அளவுக்கு செல்வந்தராகவும் முட்டாளாகவும் இருப்பார். ஆனால் அந்த ஓவியத்தை இரவு பகலாக காவல் புரிகிறார்களே, அதை ஒருபோதும் முன்னால் கவர முடியாது. அடப்போடா, என்ன நடக்கப் போகிறது என்பதனை காண நீ உயிரோடு நிற்கப் போவதில்லை. அவனை அந்த கடிகாரத்துடன் கட்டி போடுங்கள். மாயாவியை பெரிய கல் கடிகாரத்தின் அருகே இழுத்துச் சென்றனர். இது என்னவென்று உனக்கு தெரியுமா? சமீபத்தில் அளிக்கப்பட்ட பெல்ஜியம் மாதா கோவிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டது. இப்போது என்ன நேரம்? நள்ளிரவுக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. நள்ளிரவு 12 மணிக்கு முதல் மணி அடிக்க ஆரம்பித்ததும் இதோ இந்த வெண்கலச் சிலை வீரன் கீழேயுள்ள கம்பியில் நகர்ந்து வரும். அதன் கையில் பார்த்தாயா கூர்மையான வாள். ஏறத்தாழ 30 வினாடிகளில் வெண்கலச் சிலை உன்னை அடையும். அப்புறம் அந்த கத்தி. முடியாது, ஈவு இரக்கமற்ற பேய் நீ. இறுதி வணக்கம் மாயாவி.
விடைபெறுகிறேன். எனக்கு ஒரே அவசரம். உனக்கு நிறைய நேரம் இருக்கிறது. கைத்தடி முனையிலிருந்து வெளியாகும் சமிக்ஞைகளுக்கு ஏற்ப இயந்திர மனிதர்கள் வெளியே வருகிறார்கள். விமான நிலையத்தை கூப்பிட்டு கேட்டுவிட்டேன். உங்கள் சொந்த விமானம் தயாராக இருக்கிறது. நல்லது. இயந்திர மனிதர்களை கழட்டி என் காரின் பின்பகுதியில் அடுக்கிவிடு. இப்பாகங்களை பழம்பெரும் பொருட்கள் என்று பாரிஸ் நகருக்கு அனுப்பிவிடுவோம். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை விமான நிலைய முட்டாள் அதிகாரிகள் கவனிக்க மாட்டார்கள். இந்த இரும்பு கரத்தை பரிசோதனை செய்ய போவதாக சொன்னீர்களே எஜமான். அதற்கு நேரமில்லை. இன்னும் சில நிமிடங்களுக்கு பிறகு மாயாவி உயிருடன் இருக்கப் போவதும் இல்லை, இரும்பு கரத்தை பயன்படுத்தப் போவதும் இல்லை. குப்பை வண்டிதான் இதற்கு சரியான இடம். நாங்கள் புறப்பட தயார் எஜமான். அவர்கள் போய்விட்டார்கள். எப்படியாவது இந்த கயிற்றை அகற்ற முடிந்தால். இரும்பு கரமின்றி மாயாவியால் எதுவும் செய்ய முடியவில்லை. நள்ளிரவுக்கு இன்னும் 2 நிமிடங்களே இருக்கின்றன. ஐயோ, அந்த சிலை நகர ஆரம்பித்தால். மாயாவிக்கு கடிகாரத்தின் சத்தம் வலுப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது. இன்னும் ஒரே வழி. மைக்ரோ டிரான்ஸ்மிட்டர் அதன் செயல் வரம்புக்குள் இரும்பு கரம் இருந்தால் திரும்ப வரவழைத்துக் கொள்ளலாம். அப்பாடி, எப்படியாவது பாக்கெட்டிற்குள் கையை நுழைக்க வேண்டும். முதல் மணி அடித்து விட்டதே. வெங்கச்சிலை நகர ஆரம்பித்து விட்டது. தன் சக்தி முழுவதையும் திரட்டி கயிறுகளை தளர்த்த முயல்கிறார் மாயாவி. இன்னும் சில அங்குலமே. அப்பாடா, எட்டிவிட்டது. வெளியே முற்றத்தில் இரும்புக்கரம் மீண்டும் உயிர் பெற்று எழுகிறது. அப்பாடோ, அதோ என் இரும்புக்கரம். பெண்களச்சிலை நெருங்குகிறது. மாயாவின் உயிரும் மரண வாயிலை நெருங்குகிறது. விரல் துப்பாக்கி, அதுதான் கடைசி சந்தர்ப்பம். உலகத்தையும் துளைக்கக்கூடிய குண்டு கடிகாரத்தை துளைத்து செல்கிறது. வெண்கலச்சிலை சடார் என்று நின்று விடுகிறது. அம்மாடி, கடிகாரத்தின் பாகங்களை குண்டு துளைத்து விட்டது போலும். அதனால் தான் சிலை நின்று விட்டது. நான் இங்கிருந்து வெளியேற வேண்டுமே. மாயாவி மீண்டும் டிரான்ஸ்மிட்டரை இயக்கினார். இரும்பு கரத்தின் 3வது விரல் நுனையை பால் பிரபு கவனிக்க தவறிவிட்டார். நன்றி தோழனே, நன்றி. பால் பிரபுவின் சொந்த விமான தளத்தை கண்டுபிடிக்க பல மணி நேரம் பிடிக்கலாம். அதற்குள் பாரிஸ் நகருக்கு புறப்பட்டால் பாதி தூரம் போய்விடலாம். நிழற்படையை அழைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. மாயாவியின் அழைப்புக்கிணங்க நிழற்படையின் கார் ஒன்று அங்கே சில நிமிடங்களில் வந்து சேருகிறது. என்ன, பால் பிரபு மோனலிசா ஓவியத்தை திருடப் போகிறாரா? பிரெஞ்சு ரகசிய போலீசாருக்கு தகவல் சொல்லுவோமா? வேண்டாம். பால் பிரபுவை நான் பழிவாங்க வேண்டும். நான் செத்து போனதாக அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அவனை வீழ்த்த இரும்பு கரம்தான் சரியான ஆயுதம். வழக்கம் போல நிழற்படையின் விமானம் 24 மணி நேரமும் ஆயத்தமாக இருக்கிறது. பிரெஞ்சு அதிகாரிகளுக்கு ரேடியோ மூலம் தகவல் அனுப்பியிருக்கிறோம். உங்களை கலந்து ஆலோசித்த பின்னரே மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இசைத்துள்ளனர். அதற்குள் பால் பிரபு தன் கைவரிசையை காட்ட மாட்டான் என்று நம்புவோமாக. 2 மணி நேரத்திற்கு பின்னர் சூரியன் உதயமாகும் வேளையில் விமானம் பாரிஸ் விமான நிலையத்தை அடைகிறது. அந்த திருட்டு பயலுக்கு சாதகமான அம்சம் ஒன்று உண்டு. பாரிஸ் கண்காட்சியை கொள்ளையடிக்கவும் ஒருவனுக்கு துணிவு இருக்கிறது என்பதை பாரிஸ் போலீஸ் அதிகாரிகள் நம்ப மாட்டார்களே. பிரெஞ்சு போலீஸ் உயர் அதிகாரி அலுவலகத்தில் மாயாவி சொன்னது சரியாகிவிட்டது. கௌரவமான பிரமுகர்களில் ஒருவரான பால் பிரபு மோனலிசா ஓவியத்தை திருடப் போகிறார் என்று நீங்கள் சொல்வதை நம்ப வேண்டுமா? ஆமாம், அத்திருட்டை செய்ய அவரை நாம் அனுமதிக்க வேண்டும். மாயமாக மறைந்த வேறு பல கலை பொக்கிஷங்களை பால் பிரபு மூலம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் என்று தெரிந்தால் கலை பொக்கிஷங்களை நாசம் செய்யவும் பால் பிரபுவின் கையாட்கள் தயங்க மாட்டார்கள். பிறகு என்னதான் செய்ய வேண்டும் என்கிறீர்கள் மாயாவி? திடீரென்று அலாரம் அலறுகிறது. எங்கும் ஒரே குழப்பம். 8ஆம் நம்பர் அலாரம் அது. கண்காட்சியிலிருந்து தான் அபாய அறிவிப்பு. திருட்டு பயல் தன் கைவரிசையை காட்ட ஆரம்பித்து விட்டான். அப்படியானால் நாம் விரித்த வலையில் நேராக வந்து விழுந்து விட்டான். எல்லா போலீஸ் நிலையத்திற்கும் உஷாராக இருக்கும்படி எச்சரிக்கை அனுப்பு. வாருங்கள் போவோம். இப்போது வேகமாக செல்லும் கார் தேவை. எச்சரிக்கை ஒலி கிடைத்ததும் போலீஸ்காரர்கள் அனைத்தும் கண்காட்சியை நோக்கி விரைகின்றன. சாலையை அடைத்துவிட்டு அங்கே 2 போலீஸ்காரர்களை நிறுத்துங்கள். முட்டாள் பயல்கள், இன்னும் சில நிமிடங்களில் அவர்களை முற்றிலும் சூழ்ந்து கொள்ளப் போகிறோம். பிறகு எச்சரிக்கையின்றி ஐயோ, கண்காட்சியின் அருகே. டேய், யாரடா நீ? ஐயோ, அந்த ஆள் போலீஸ்காருக்கு குறுக்கே பாய்கிறானே. ஓ, கண்காட்சி அருகே பீதியும் பயங்கரமும் தாண்டவம் ஆடுகின்றன. அவர்களை எதுவும் நெருங்க முடியாது போலிருக்கிறது. ஓடுங்கள், தப்பி ஓடுங்கள். மாயாவி பயணம் செய்து கொண்டிருந்த காருக்கு நம்ப முடியாத பயங்கர நிகழ்ச்சிகள் பற்றி தகவல்கள் வருகின்றன. வெவ்வேறு தெருக்களில் 4 போலீஸ்கார்கள் தாக்கப்பட்டு வெடித்து விட்டன. பால் பிரபுவின் திட்டம் இதுதானா? கண்காட்சிக்கு செல்லும் எல்லா வழிகளிலும் இயந்திர மனிதர்களை நிறுத்தி அட்டூழியம் செய்து மற்றவர்களை வரவிடாமல் தடை செய்கிறான் எமப்பயல். அதோ ஒரு இயந்திர மனிதன். அந்த முட்டாள் என்ன செய்கிறான்? காருக்கு நேராக வருகிறானே. ஆனால் காலம் கடந்து விட்டது. ஐயோ, செத்தேன். மயக்கமடைந்த டிரைவர் முன்னே சாய போலீஸ்கார் திசை தவறி செல்கிறது. நல்ல வேளையாக படுகாயமின்றி போலீஸ் அதிகாரிகள் உயிர் தப்பினார்கள். கார் தீப்பிடிக்கும் முன்னர் பின் சீட்டிலிருந்து மாயாவி வெளியே இழுத்து போடுங்கள். மாயாவி உள்ளே காணவில்லையே. இங்கேதான்ப்பா இருக்கிறேன்.
உன் கையை இப்படி நீட்டு. கார் மோதிய அதிர்ச்சியில் கீழே தள்ளப்பட்டேன். அம்மாடியோ! மாயாவின் இரும்பு கரம் ஒன்றுதான் கண்ணுக்கு தெரிந்தது. இயந்திர மனிதனின் மின்கதிர்களை செலுத்திய போது நான் காரின் கைப்பிடியை பிடித்துக் கொண்டிருந்தேன். இதென்ன? இதெப்படி நடந்தது? அந்த மின்சக்தியின் உடலில் பாய்ந்த என்னை மாயமாக மறைத்து விட்டது. ரகசிய போலீசாரும் பீதி அடைந்து சித்தம் குலைந்து நின்றனர். இதுதான் நான் எதிர்பார்த்த சந்தர்ப்பம். இயந்திர மனிதனின் மேலங்கியையும் முகக்கவசத்தையும் கலட்டுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? இயந்திர மனிதனாக நடிக்கப் போகிறேன். இம்முகக்கவசத்தில் சில நாடாக்களை கட்டுங்கள். முகமூடி போல அணிந்து கொள்கிறேன். கண்ணுக்கு தெரியாத என் இடது கையை மறைக்க ஏதேனும் வேண்டுமே. இதோ என் கையுறை. போலீஸ்காரரின் கையுறை அணிந்த பிறகு மாயாவியின் வேட பொருத்தம் கச்சிதமாக அமைந்தது. நம்ப முடியவில்லையே. ஆனால் ரொம்ப நேரம் தாங்குமா? முயற்சி செய்கிறேன். நானே தனியாக சாதிக்க வேண்டும். என்னை யாரும் பின்தொடர்ந்து வராதீர்கள். அப்படி வந்தால் உயிருடன் கொள்ளையனிடம் போய் சேர முடியாது. ஓடுங்கள், இதோ மற்றொருவன். கொள்ளை பேர்வழிகளைப் போலவே நானும் இருப்பதாக மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த மகா திருடனை ஏமாற்ற முடியுமா? 2 நிமிடங்களில் கண்காட்சி மண்டபத்தை அடைந்தார் மாயாவி. அப்பாடா, நானும் சரியான நேரத்தில் வந்துவிட்டேன். இயந்திர மனிதர்களை அவன் திரும்ப அழைக்கிறான். இவர்களின் நடவடிக்கைகளை கூடியவரை காப்பி அடித்து அப்படியே செய்ய வேண்டும். 4, 5, 6. மீண்டும் பல பேர்வழி பால் பிரபு முன்பு மாயாவி மாறு வேடத்தில் நிற்க நேரிடுகிறது. எல்லோரும் வந்துவிட்டார்கள் எஜமான். நல்லது, ஓவியத்தையும் எடுத்துக்கொண்டேன். இனி நாம் ஒரு நிமிஷம். 6ஆம் நம்பரிடம் ஏதோ வித்தியாசம் தெரிகிறதே. அடப்பாவி, என்னை உற்று நோக்குகிறானே. கண்குழிகளை பார், ஏதோ மாதிரி. அவன் இன்னும் கிட்ட வந்தால் என் வேஷம் கலைந்துவிடும். டேய், உன்னை என்ன செய்கிறேன் பார். எஜமான், இன்னும் காவலாளி ஒருவன் உயிரோடு இருக்கிறான். இதை தவிர வேறு வழியில்லையே. காவலாளியை செயலுக்கு செய்யும் அளவுக்கு மாயாவி மின்சக்தியை பாய்ச்சுகிறார். நல்ல வேளை தப்பினேன். இயந்திர மனிதன் போல நடந்து கொண்டேன். இவனும் நம்பிவிட்டான். முட்டாள், ஒன்றுமில்லாததற்கு உயிரை கொடுத்தானே. மோனலிசா ஓவியத்தை திருட நான் என்றைக்கு முடிவு செய்தேனோ அன்றைக்கே அது எனக்கு சொந்தமாகிவிட்டது. ஆனால் என்னிடம் இந்த ஓவியம் நீண்ட காலத்திற்கு இருக்காது. எஜமான், போலீசார் கட்டடத்தை சூழ்ந்து விட்டார்கள். அடடா, அவர்களுக்கு மீண்டும் தைரியம் வந்து விட்டதா? அவர்களுக்கு அதிக சிரமம் கொடுக்க நான் விரும்பவில்லை. புகழ்பெற்ற கண்காட்சி கட்டிடத்தின் மாடிப்படிகள் வழியாக மேலே செல்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகள் இக்கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதால் இங்கு இருட்டிலும் எனக்கு வழி தெரியும். ஷபாஸ், நமது நண்பர்கள் உரிய நேரத்தில் வந்துவிட்டார்கள். ஹெலிகாப்டர் அனைத்தையும் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இயந்திர மனிதர்கள் ஹெலிகாப்டர் விமானத்தில் ஏற மாயாவியும் அவர்களுடன் ஏறிக்கொள்கிறார். நேராக நமது ஆராய்ச்சி நிலையத்திற்கு செலுத்து. சரிங்க எஜமான். பிரெஞ்சு போலீசாரால் எதுவும் செய்ய முடியவில்லை. மாயாவியை காணவில்லையே. ஹெலிகாப்டர் விமானத்தில் தான் இருக்க வேண்டும். அப்படியானால் அவர் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும். நாம் உதவி செய்ய எதுவும் இல்லை. பலே, கச்சிதமாக காரியத்தை செய்து முடித்தீர்கள். உங்களால் திருப்பி பதில் சொல்ல முடியாது. எனக்கும் மிகவும் பிடிக்கும். ஆராய்ச்சி கூடம் வந்துவிட்டது. பத்திரமாக இறங்கலாம். ஏதோ தனிப்பட்ட ஆராய்ச்சி கூடம் போல் தெரிகிறது. மேற்கூரை திறக்கிறதே. என்ன தந்திரம்! கலைப்பொருள் சேகரிப்பவருக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கும் என எவரேனும் நினைப்பார்களா? மீண்டும் கூண்டு மூடிக்கொள்கிறது. சீக்கிரம் தடயங்களை அழித்துவிடுவோம். ஒருவேளை போலீஸ் மோப்பம் பிடித்து வந்தாலும் வரலாம். எல்லோரும் ஒதுங்கி நில்லுங்கள். ஒரு பொத்தானை அழுத்த வட்ட வடிவ தகடு இயங்க தொடங்குகிறது. ஹெலிகாப்டர் கீழே போய் மறைந்து விட்டதே. இப்போது அறை முழுவதும் நடுங்குகிறதே. இந்த கட்டிடம் முழுவதும் ஒரே இயந்திரமயம் போலிருக்கிறது. ஒரு சுவிட்சை தட்டினால் மேல் தோற்றம் முற்றிலும் மாறிவிடக்கூடும். மற்றொரு வழி திறந்ததும் பெரிய மண்டபம் தென்படுகிறது. அதோ பார், பால் பிரபு ஓவியத்துடன் வருகிறார். பலே காரியம் செய்தீர்கள். தங்கள் வெற்றிக்கு எங்கள் பாராட்டுதல்கள். எஜமானரை வெல்ல முடியுமா? நன்றி நண்பர்களே, நன்றி. வெகு கவனமாக பால் பிரபு மோனலிசா ஓவியத்தை சுவற்றில் தொங்க விடுகிறார். மோனலிசா இங்கே அலங்காரமாக இருக்கட்டும். மோனலிசாவின் புன்சிரிப்பை அடைய எந்த முட்டாளாவது பணம் கொடுக்க மாட்டானா? ஓவியத்தை சுற்றிலும் உள்ள கலை பொக்கிஷங்களை மாயாவின் கண்கள் கூர்மையாக கவனித்தன. காணாமல் போன கலை பொக்கிஷங்கள் எங்கே இருக்கின்றன என்பது இப்போதுதான் தெரிகிறது. இவை களவாடப்பட்ட காரணம் என்ன? இவற்றை என்ன செய்ய அவன் திட்டமிட்டிருக்கிறான்? மாயாவியின் வினாவுக்கு விடையளிப்பது போல, நண்பர்களே, நமது திட்டத்தின் காரணங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இதோ இங்கே தென் அமெரிக்காவில் கோர்டுகா நாட்டில் கலகக்காரர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் தேவை. இக்கலை பொக்கிஷங்களை விற்பதின் மூலம் கிடைக்கும் பணத்திலிருந்து கலகக்காரர்களுக்கு துப்பாக்கிகள் வாங்கி தருவோம். அவர்கள் கோர்டுகா நாட்டில் கலகம் செய்து கும்பல் கொள்ளைகளில் ஈடுபட்டு பயங்கர பீதியை பரப்புவார்கள். கோர்டுகா நாட்டில் புதிய அரசாங்கம் ஏற்படும். நமது பயங்கர கூட்டமைப்பின் ஆதரவுடன் ஒரு அரசு தென் அமெரிக்காவில் முழு ஆதிக்கம் செலுத்த இது முதல் படியாக அமையும். பால் பிரபுவின் குரலில் கூட என்ன கொடூரம்! மாயாவி திகைக்கிறார். இவனை எப்படியாவது தடுத்தாக வேண்டும். எஜமான், கோர்டுகாவிலிருந்து டெலிபோன் வந்துள்ளது. நாம் எப்போது துப்பாக்கிகளை அனுப்புகிறோம் என்பதை அறிய விரும்புகிறார்கள் போலும். டேய், இயந்திர மனிதர்களை பிரித்து போட்டு அடுக்கு. இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும். சரி எஜமான்.
அறையிலிருந்து பால் பிரபு அகன்றதும், இந்த வேலையை சீக்கிரம் செய்து முடிப்போம். இவர்களை அக்குவேறு ஆணிவேராக கழற்றும் போது பயமில்லாமல் இருக்கிறேன். முதல் இயந்திர மனிதனை பிரிக்கும் போது தன் மண்டையை குடைந்து கொள்கிறார் மாயாவி. இம்மாதிரி ஏதேனும் நடக்கும் என்பது எதிர்பார்த்ததுதான். என்னையும் பிரிக்க முயன்றால் என் வேஷம் அம்பலமாகிவிடும். மேலங்கிக்கும் முகத்தக்கட்டுக்கும் உள்ளே உடல் தெரிய போவதில்லை. நானும் கொஞ்சம் இவர்களுக்கு பீதியை உண்டாக்குகிறேன். சீக்கிரம் அடுத்த ஆசாமி இதோ வருகிறேன். தொந்தரவு வேண்டாம் தோழரே, நானே கலட்டிக் கொள்கிறேன். ஐயோ, அது என்னிடம் பேசியது. இயந்திர மனிதன் பேசுவது பார், அது தன் மேலங்கியை தானே கலட்டுகிறது. அம்மாடியோ, உள்ளே ஒன்றுமில்லை, எதுவுமில்லை. இது ஏதோ ட்ரிக். என்னப்பா, என்னை கலட்டவில்லையா? முட்டாள்களே, அதை சுட்டுத் தள்ளுங்கள். ஆனால் மாயாவின் விரல் துப்பாக்கி முதலில் வெடித்தது. ஒரே சமயத்தில் எல்லோருடனும் சண்டையிட முடியாது. எனவே அது விளக்கை உடைத்து விட்டதடா. அரைகுறை இருட்டில் மாயாவியின் தோற்றம் இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஐயோ, என்னை விட்டுவிடு. பாவிகளா, இங்கே எதுவும் இல்லை. நாமே ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டிருக்கிறோம். இரும்பு கரத்தை தூரத்திலிருந்தே இயக்குகிறேன். டே, இதோ இன்னும் சில பழைய இரும்பு சாமான்கள். அம்மாடி, நிழலுடன் சண்டை போட முடியாது. நான் ஓடுகிறேன். பிசாசு குடியிருக்கும் இடம். என்ன என்ன ஏன் இப்படி தலைதிரிக்க ஓடி வருகிறீர்கள்? நெல்லுங்கள், எங்களை விரட்டி கொண்டாது வருகிறதே. என் வழியை விடு. டேய், நில்லுடா. என்ன பசங்களாடா? என்னப்பா, உன் சீடர்களே உன்னை விட்டு ஓடி போய் விட்டார்களா? இது ஏதோ ட்ரிக். இது முட்டாளே, முட்டாளே. ஐயோ, நான் சொன்னபடி நட, இல்லையில் அடுத்த கூட்டு உன் தலையை துளைக்கும். வீதியால் கண்விழி பிதுங்க பால் பிரபு பிரகாசமான அறைக்கு பின்வாங்குகிறார். நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? உன் ஆட்களை விரட்டியடி, அதை சொல்கிறேன். முதலில் இந்த கட்டிடத்தின் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் அடைத்து விடு. மாயாவி பேசிக்கொண்டிருக்கும் போதே வழக்கமான வேதனை உடலெங்கும் பரவுகிறது. கூடாது, இப்போது நேரக்கூடாது. எனது கண்ணுக்கு புலப்படாத தன்மை மறையத் தொடங்கிவிட்டது. அடப்பாவி, இப்படியும் நடக்குமா? உனக்கு புரியாது தீயவனே. இப்போது தெரிகிறதா நான் யார் என்று? மாயாவி, நீ சாகவில்லையா? அந்த கடிகாரம் அதிசயமானதுதான். நான் இன்னும் தங்கியிருந்து அதனை உன்னிப்பாக கவனிக்க முடியவில்லை. கெட்டே நெருங்காதே, தூரப்போ. நீ மனிதனே அல்ல. இந்த வீட்டிலிருந்து நீ உயிருடன் வெளியேறப் போவதில்லை. என் ஆட்கள் உன் ஆட்களா? தங்களின் உயிரை பற்றித்தான் அவர்களுக்கு கவலை. உன் முடிவு நெருங்கி விட்டதப்பா. இல்லை இல்லை, என் இயந்திர மனிதர்கள் இருக்கிறார்கள். என்னிடம் கண்ட்ரோல் கைத்தடி இருக்கிறது. கைப்பிடியை திருகினால் வெறியனே, அந்த கைத்தடியை இப்படி கொடு. தோழர்களே, உதவிக்கு ஓடி வாருங்கள். ஒரே உதறல். மாயாவி அறையின் மூலையில் போய் விழுந்தார். அவனை பிடியுங்கள். தொலைந்தாய் மாயாவி, இன்னும் சில நிமிடங்களே. தப்பு கணக்கு போடாதே. உலகத்தையும் தொலைக்கும் குண்டுக்கு உன் இயந்திர மனிதர்களும் ஈடு கொடுக்க முடியாது. ஐயையோ, எல்லா குண்டுகளையும் சுட்டு தீர்த்து விட்டேன் போலிருக்கிறது. இரும்பு கரம் காலியாக இருக்கிறது. பயனில்லை அப்பனே, தப்புவதற்கும் வழியும் இல்லை. டேய், இன்னும் சிறிது நேரத்தில் என் தோழர்கள் உன்னை பிடித்து நொறுக்கப் போகிறார்கள். ஒரே ஒரு வாய்ப்புத்தான். இரும்பு கரத்தை வலிமையான மின்காந்தமாக மாற்றிவிட வேண்டியதுதான். மாயாவின் மின்காந்த கரத்தை இயக்கவும் யாரோ பிடுங்கியது போல் கொடியவனின் கையில் இருந்த கைத்தடி பறந்து வந்து விட்டது. அடடா, கைத்தடியின் கரத்திலிருந்து பீத்து கொண்டு செல்கிறதே. அவனை அடித்து நொறுக்குங்கள். ரொம்ப லேட் டப்பா. இயந்திர மனிதர்கள் உன் கட்டுப்பாட்டில் இல்லையே. இனி யாரும் அவைகளை ஏவி விடவும் முடியாது. முட்டாளே, என்ன காரியம் செய்தாய் பார். கைத்தடியை உடைத்ததும் இயந்திர மனிதர்களின் மின்சார இணைப்புகள் முழுவதும் குளறுபடியாகிவிட்டன. அவைகளுக்கு வெறிபிடித்து விட்டது. இயந்திர மனிதர்கள் வழியில் கண்டதையெல்லாம் நொறுக்கிவிடுவார்களே. மாயப்பயலே, உனக்கு மரணம் நெருங்கிவிட்டது. அவன் சொல்வது உண்மைதான். அவை என்னை குத்தி குதறுவதற்கு முன்னர் நாம் ஏதாவது செய்யாக வேண்டும். மாயாவி கம்ப்யூட்டர் இயந்திரத்தின் மீது மோதி ஒரு இடி கொடுத்தார். இந்த வீடு முழுவதையும் இயக்குவிக்கும் மின்காந்த மூளை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் சிறிது நேரத்தில் இது சிதறிப்போகும். தன் சக்தியெல்லாம் திரட்டி இரும்பு கரத்தை இயந்திரத்தினுள் செலுத்தினார் மாயாவி. ஐயோ, அடடே, என் இரும்பு கரத்தின் வழியாக மின்சாரம் பாய்ந்து என்னை மீண்டும் மறைய செய்கிறதே. நான் நினைத்தபடி நடக்கிறது. கண்ட்ரோல்கள் சிதைந்து விட்டன. எல்லாமே அழியப் போகிறது. வெளியே குண்டர்களிடையே ஒரே கூச்சல், குழப்பம், பீதி, அச்சம். என்ன நடந்தது? அறை முழுவதும் சுழலுகிறதே. கட்டிடம் முழுவதும் பேயாட்டம் ஆடுகிறது. தரைகள் அப்படியே பெயர்கின்றன. ஐயோ, செத்தேன். அதிர்ச்சி தாழாமல் சுவர்கள் இடிந்து விழுகின்றன. தெருவழியே சென்ற மக்களுக்கு தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. இதென்ன ஆராய்ச்சி கூடம் கிடுகிடுக்கிறது. வேதனையால் துடிப்பது போல ஓலம் கிளம்புகிறது. தானாக இடிந்து நொறுங்குகிறதே. உள்ளே இடுபாடுகளினூடே மாயாவி தட்டு தடுமாறி வருகிறார். இயந்திர மனிதர்களை ஒருவாறாக உதறியாகிவிட்டது. இந்த கொடியவனை எங்கே காணும்? அவனை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். கொடியவன் வெகு தூரம் போய்விடவில்லை.
ஐயோ, தரை பெயருகிறது. உதவி உதவி தம்பிமார்களா, என்னை காப்பாற்றுங்களேன். ஆஹா, ஐயோ, இயந்திர மனிதர்கள் நிலை குலைந்து எல்லா திசைகளிலிருந்து வருகிறார்களே. அந்த வாசல் வழியாக நான் தப்ப முடிந்தால், ஆனால் ஆடிக்கொண்டிருந்த கட்டிடம் மீண்டும் குலுங்கியதில் வழி அடைபட்டு விட்டது. வழியை உலோகத்தகடு விழுந்து அடைத்து கொண்டதே. ஐயோ, எல்லா கதவுகளுமே அடைபட்டு விட்டது. இவைகளுக்கிடையே நான் அகப்பட்டு கொண்டேனே. என்னை தொடாதே, நான் தான் உன் எஜமானன். போய்விடு. ஒரே குத்து. கொடியவனின் நாடியை இரும்பு கரம் தாக்கியது. மனித இயந்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. உதவி உதவி, ஐயோ! மாயாவியின் காதுக்கு குரல் எட்டும் முன்னர் ஆள் காலி. நடுவில் மாற்றிக்கொண்டான். அவனை காப்பாற்ற முடியாது. இவைகள் மேற்கொண்டு மனிதர்களை பலிகொள்ளாமல் தடுக்க வேண்டும். இயந்திர மனிதர்கள் பயங்கரமாக நெருங்கும் போது மாயாவி தன் உடலில் உள்ள மின்சக்தி அனைத்தையும் திரட்டி பாய்ச்சுகிறார். அதிபயங்கரமாக வெளிப்பட்ட மின்சக்தி ஒரு இயந்திர மனிதனை தாக்கி மற்றவர்களையும் திருப்பி தாக்குகிறது. கடைசியாக செலுத்திய மின்சாரம் அதிகமே. மனித இயந்திரங்கள் வெடித்து சிதறுகின்றனவே. எதற்கும் பயனற்ற பழைய உலோகத்தகடுகள் எல்லா மனித இயந்திரங்களும் காலி. அடப்பாவமே, தான் உருவாக்கிய இயந்திர மனிதர்களாலேயே தாக்குண்டு அழிந்து போனார் பால் பிரபு. எல்லாமே முடிந்தது. இணைப்புகள் எல்லாமே எரிந்து போயிருக்க வேண்டும். மிச்சம் மீதி எதுவும் இல்லை. இந்த அடியாட்கள் செம்மையாக அடிவாங்கி நிலைகுலைந்து மரமாகி விட்டார்கள். இரும்பு கரத்தின் சுட்டு விரலிலிருந்து ஏரியல் வெளிவருகிறது. குட்டி டிரான்ஸ்மிட்டர் மூலம் செய்தி அனுப்புகிறார் மாயாவி. அதிகாரிகள் பொறுப்பு ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சிறிது நேரத்தில் பாரிஸ் நகர போலீசார் அங்கு வந்து சேர்ந்தனர். ஆண்டாவா, என்ன சேதம், என்ன அழிவு! இந்த நாசத்தில் எவரேனும் ஏதேனும் மிஞ்ச முடியுமா? வருக வருக, உங்களுக்காக சில கணவான்கள் காத்திருக்கிறார்கள். மாயாவி, நீயா? கலை பொக்கிஷங்கள் எங்கே? இங்கே இருப்பதாக சொன்னாயே. ஆமாம். ஒரு உலோக தடுப்பை அகற்றியதும் இங்கே வீட்டின் மத்தியில் அவைகள் நாசத்திலிருந்து தப்பிவிட்டன. மாயாவி சொன்னது சரியே. இங்கே பார், மோனலிசா கவிழ்ந்து கிடக்கிறது. ஓவியத்திற்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால்? அப்பாடா, நல்ல வேளை. மோனலிசா ஓவியம் ஒரு கீறல் கூட இல்லாமல் பத்திரமாக இருக்கிறது. மாயாவி, அரிய கலை பொக்கிஷங்களை காப்பாற்றி விட்டாய். உலகமே உனக்கு கடமைப்பட்டிருக்கிறது. எங்கே போய்விட்டாய்? இரும்பு கரம் மறைந்து விட்டது. இங்கேதான் என் பக்கத்தில் இருந்தது. கண்டுபிடியுங்கள். பயனில்லை சார். நிழல் போல மறைந்து விட்டார் மாயாவி. அரிய சக்தி வாய்ந்த இரும்பு கரம் ஆராய்ச்சி கூடத்திற்கு வெளியே வந்து அங்கே திரண்டிருந்த கூட்டத்தை கடந்து சென்றது. பிறரது கண்களுக்கு புலப்படாமல் இருப்பது சில சமயம் நல்லதுதான். கூட்டத்தை கண்டால் எனக்கு பிடிக்காது. 10 நிமிடங்களுக்கு பின்னர் போலீஸ்கார்கள் பறக்க தொடங்கின. இரும்பு கரமும் மெதுவாக செல்ல தொடங்கியது. அரிசிய சக்தி படைத்த இரும்பு கை மாயாவிக்கு அடுத்த சவால் விரைவிலேயே வந்தது.